Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Valentine's Day ஸ்பெஷலா ஒரு ரெட் வெல்வெட் கேக் தாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளா செய்ய போறோம். நம்ம நாசில் எதுவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப சிம்பிளா ரொம்பவே ஈஸியா அதே சமயம் ரொம்ப அவ்வளோ சூப்பரா சாஃப்ட்டா இருக்குங்க. இப்போ எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமாங்க. இந்த ரெட் வெல்வெட் கேக் செய்ய இன்றைக்கி முட்டை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க பிடிக்காது அப்படின்னா அரை கப்பளவு தயிர் சேர்த்துக்கலாம், இல்லை அரை கப்பளவு பால் எடுத்துக்கிட்டு அதில் வந்து லெமன் புழிஞ்சு விட்டு நீங்கள் அதை கூட சேர்த்து செய்யலாம். இப்போ வந்து இந்த முட்டையை நம்ம வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு பீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 4 முட்டையும் பிரித்து எடுத்தாச்சு. இப்போ மஞ்சள் கருவை தனியாக வச்சிடலாம். வெள்ளைக்கருவை மட்டும்தான் நம்ம பீட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 4 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட செய்யலாம். ஆனால் இந்த டைப்பில் செய்யும்போது கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும், நல்லா கடையில் வாங்குறது போல். இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பீட் பண்ணணும், நல்லா நுரையாட்டம் ஸ்டிஃபாக வர ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் கிட்ட பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு, நல்லா நுரையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 3 பகுதியாக நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு பீட் பண்ணிவிட்டு அப்படியே பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இடையில கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு 3 பகுதியாக சேர்த்துக்கோங்க. ஒரே இதாக சேர்த்தா சர்க்கரையை வந்து நமக்கு பீட் பண்ணும்போது நல்லா இருக்காது. இது வந்து நல்லா ஸ்டிஃபாக வரணும். நம்ம பவுலில் தலைகீழாக சாய்ச்சாலும் கொட்டக்கூடாது, அந்தளவு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. ஸ்டிஃபாக ஒரு 4 நிமிஷம் கிட்ட பீட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம், அப்புறம் 2 நிமிஷம் பீட் பண்ணியாச்சு. இப்போ பவுலில் தலைகீழாக சாய்ச்சாலுமே நமக்கு இது வந்து விழக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மீதி இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அதுக்கு இது வந்து நம்ம ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 4 முட்டையோட மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெள்ளையோட மஞ்சள் கருவு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட 1 கப் அளவு மைதா நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த மைதா வந்து 1 கப் அளவு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 பகுதியாக சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி அப்படின்னு மாற்றி மிக்ஸ் பண்ணால் நமக்கு கேக் வந்து சாஃப்டாக இருக்காது. நீங்கள் எந்த ரொட்டேஷனில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த ஒரு சைடு ரொட்டேஷன்லேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 2வது பகுதியை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், வேகமாக மிக்ஸ் பண்ணால் நமக்கு கெட்டி ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது வந்து ரெட் வெல்வெட் கேக்குன்றதுனால நமக்கு கொக்கோ பவுடர் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதோட 1/4 கப் அளவு எண்ணெய், இது வந்து ரீஃபைண்ட் ஆயில். நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் எதுவும் இல்லாத எண்ணெயாக 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு பால், இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால் தான். காய்ச்சின பாலாக இருந்தால் நீங்கள் ஆற வச்சு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லேயே ஆல்ரெடி நிறைய கேக் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். பார்க்கறதுனால லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ரெட் வெல்வெட் கேக் அப்படின்றனால நம்ம ஃபுட் கலர் சேர்க்கணும். நான் வந்து ரெட் கலர் ஜெல் கலர் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 5லேருந்து 6 ட்ராப் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுவே லிக்விட் கலர் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்காது. ஜெல்லாக இருந்தால் மட்டும்தான் நல்லாவே டார்க் ரெட்டாக கிடைக்கும். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா டார்க் ரெட்டாக வரணும். அப்போ தான் கேக் வந்து நல்ல ரெட்டாக கிடைக்கும். ரெட் வெல்வெட் கேக்குக்கு கேக் வந்து நல்ல ரெட்டாக இருக்கணும், அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கேக் பேட்டர் வந்து நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே வந்து ஒரு 7 இன்ச் பேன் தான் எடுத்திருக்கேன், ரவுண்ட் டின்னு. அதை வந்து பட்டர் பேப்பர் போட்டு சைட்லேயும் கீழேயும் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். சைடில் போட்டோம்னா நம்ம கேக் வந்து நல்லா ஹார்டாகாது, சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதில் பேட்டரை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி 2-3 டைம் டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும். இப்போ இன்றைக்கி நான் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். குக்கரை வந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நம்ம இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். நீங்கள் உப்பு போட்டு கூட பேக் பண்ணலாம், உப்பு போடாமலும் பேக் பண்ணலாம். நம்ம டின்னை வந்து வச்சுட்டு கேஸ்கட் விசில் எதுவுமே போடாத மூடி போட்டுட்டு 30-40 நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 30-40 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்துடும். இதுவே நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரிலேயே 20 to 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 40 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு கரெக்டாக ஒரு 35-40 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இடையில நீங்கள் 1 டைம் கூட ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் வெந்திருக்கா வேகலையா அப்படின்னு. இப்போ பாருங்கள், கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாத வந்துச்சு அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கேக் வந்து நல்லா வெந்துருச்சு. இது வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். டின்னை ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் கேக்கை டிமோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. கேக் நல்லா ஆறிடுச்சு. நான் டிமோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். மேலே ஈவனாக இருக்கணும் அப்படின்றதுனால லைட்டாக மேல் லேயரை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது வந்து உள்ளே நல்ல டார்க் ரெட்டாக இருக்கும், மேலே வந்து ஈவனாக இருந்தால் தான் நமக்கு க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணையில் நல்லாயிருக்கும். இதில் வந்து சைடெல்லாம் உங்களுக்கு ஹார்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சைடை கூட லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மேல் லேயரை கட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம், இது நமக்கு தேவையில்லை. இப்போ இதை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு எத்தனை லேயராக வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு கட் பண்ணும்போதே தெரியும் பாருங்கள், நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு லேயர் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது செகண்ட் லேயர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செய்யும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நல்லா தின்னான லேயராக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ செகண்ட் லேயரும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 3 லேயர் கேக் நம்மக்கிட்ட இருக்குது. இனிமேல் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு அட்டை வச்சுருக்கேன். நீங்கள் இதை பிளேட்டில் கூட செய்யலாம். இதில் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே நிறைய விப்பிங் க்ரீம் மெத்தட் வந்து போட்டிருக்கோம். பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இதில் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு லேயர் கேக்கை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சுகர் சிரப், அதாவது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு ஆற வச்சு அந்த சுகர் சிரப்பை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் சிரப் வந்து நிறையா அப்ளை பண்ணணும், அப்போ தான் கேக் ரொம்ப நேரம் இருந்தாலும் ஹார்டாகாத இருக்கும். இப்போ இதில் நம்ம பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்த விப்பிங் க்ரீம் சேர்த்து விட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. க்ரீம் வந்து நம்மளோட விருப்பம். நமக்கு க்ரீம் நிறைய டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா மீடியமாக கூட அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே ப்ரொசீஜர் தாங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த செகண்ட் லேயர் முடிஞ்சிச்சு. தேர்ட் லேயரும் வச்சுட்டேன். இதுலேயும் வந்து நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு மேலே சைட்லலாம் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி நிறைய க்ரீம் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி சைட்லலாம் வச்சுட்டிங்கன்னா சைடுக்கு வந்துடும். இதை வந்து சைடில் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் பண்ண நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ண ஈஸியாகிடும். சைட்லேயும் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு நாசில்லாம் நான் எனக்கு யூஸ் பண்ணல. ரொம்பவே சிம்பிளாக ஒரு குச்சியை வச்சு ஹார்ட்டின் ஷேப் போட்டுக்கப்புறம் இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்றனால சிம்பிளாக ஒரு ஹார்ட் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் அந்த கேக்கோட தூளை எடுத்து நல்ல தூளாக பவுடராக ஆக்கி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அந்த ஹார்ட் ஷேப்பில் நான் போட்டுக்க போகிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு அவுட்லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக நாசில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம். இப்போ அந்த கேக்கை வந்து ஹார்ட்டின் ஷேப்புக்கு போட்டுட்டோம். இப்போ அதில் வந்து சிம்பிளாக நான் ஒரு டிசைன் பண்ணிக்க போகிறேன். சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸை வந்து இந்த மாதிரி சுற்றிலும் அந்த ஹார்ட்டின் ஷேப்புக்கு வச்சுக்க போகிறேன். அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு நமக்கு அவுட்லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண போகிறோம். இது நமக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் சைட்லேயும் வந்து நான் அந்த பிரெட் க்ரம்ஸ், அதாவது கேக்கோட தூளை வந்து சைட்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன். மேலே கலர் ஸ்ப்ரிங்கிள் சுகர் பீட்ஸ் இருந்துச்சு, அதையும் வந்து லைட்டாக இந்த மாதிரி தூவி விட்டுடுறேன். அவ்வளோதான், கேக் வந்து முடிஞ்சிச்சுங்க. ஓவராலாக நம்மளோட கேக்கோட அவுட்லுக் இது தான். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1-2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு 1 to 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ கேக்கை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது.
இது வந்து 3 லேயராக நம்ம கட் பண்ணியிருக்கன்றனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெட் வெல்வெட் கேக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.